அதுக்குள்ள ஆதாரங்கள் தற்போது என்ற இப்போது வரைக்கும் இருக்குது. அதில் வந்து நிறைய அதிகாரிகள் வந்து மான் வேட்டையாடும் கொண்டு இல்லீகலாக ப்ராப்பர்ட்டியாக கோடிகளை சொத்து சேர்த்த அமௌண்ட் எல்லாமே இருக்குது. அதுக்குள்ள எவிடன்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்குது. அதை பற்றி நான் ரிப்போர்ட் பண்ணதுனால தெரிவித்ததுனால நான் வந்து இது வரைக்கும் தண்டனைக்குள்ளே நிறைய தண்டனை வாங்கிட்டு இருக்கிறேன். போலீஸ் தண்டனை வாங்குறதுக்கு வந்து ஆதாரப்பூர்வம் எதுவுமே கிடையாது. அதிகாரிகள் கிரியேட் பண்ணி புதுசாக நினச்சா கூட தண்டனை தந்துடலாம். ஆனால் அதிகாரிலாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் போலீஸ் வந்து ஆதாரப்பூர்வமாக அதிகாரியோட தப்பை ஆதாரப்பூர்வமாக சொன்னாக்கி அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, அது வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண காவலர் எப்படி வந்து சொல்லலாம் அப்படி இடம் கொடுத்ததுக்கு வந்து எல்லா அதிகாரி பற்றி உள்ள தப்புகளை வந்து காவலர்கள் வெளியே சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதை சுச்சுவேஷனை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு கூட்டணி வச்சுமா வச்சுக்கிட்டு போலீஸ் வந்து பயமுறுத்தி வேலை வாங்குற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னால் சிவகிரி காவல் நிலையத்தில் பணிபுரியும் போது ஒரு 4 மாதத்திற்கு முன்னால் பணிபுரியும் போது சிவகிரி காவல் பெண் ஆய்வாளர் திருமதி சண்முகலட்சுமி அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக ஸ்டேஷனுக்கு சிவகிரி காவல் நிலையத்திற்கு மனு கொடுக்க வருவதும் அல்லது அவரோட கட்ட பஞ்சாயத்து செய்வது, அதுக்கப்புறம் வந்து சட்டத்துக்கு விரோதமான அதாவது சட்டத்துக்கு புறம்பாக மது விற்க வைப்பதும், மணல் மாஃபியா கூட சேர்ந்து கூட்டுமுயற்சி சேர்ந்து மணல் விற்க வைப்பதும், அதே மாதிரி வந்து போஸ்கோ குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதும், அதுக்கப்புறம் வந்து லாட்டரி சீட்டு விற்பனையை இவர் தயவில் நடத்துவதும், அதிகாரம் கொடுத்து மறைமுகமாக நடத்துவதும் சட்டத்துப்பூர்வமான அனைத்தும் ஆதாரப்பூர்வமாக என்னிடம் உள்ளன. கனிம வள கடத்தல், கஞ்சா கடத்தல் கும்பலிடம் இருந்து தென்காசி மாவட்ட காவல் அதிகாரிகள் பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்குகின்றனர் என்று காவலர் ஒருவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விமலவேலன், இது குறித்தான கூடுதல் விவரங்களை ரொம்ப விரிவாகவே பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலையத்தில் முதல் நிலை காவலராக பணியாற்றி வந்த பிரபாகரன் என்பவர் முறைகேடாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிராக்டர்களை பறிமுதல் செய்ததாகவும், மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும், இது குறித்து உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் காவல்துறையினர் மணல் மாஃபியாவினருக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும், தொடர்ந்து பணியில் பணிபுரிய தனக்கு மிகுந்த அச்சமாக இருப்பதாகவும், பணியிலிருந்து தன்னை விடுவிக்கும்படியும் கூறி புகார் மனுவை சென்னை காவல்துறை இயக்குநருக்கு அனுப்பிய சம்பவம் நமது குமுதம் செய்தி ஊடகத்தில் அது தொடர்பாக வெளிவந்த செய்தியும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில், தற்போது அதே காவல் நிலையத்தில் பணிபுரிந்த மற்றும் ஒரு காவலர் பேசிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலைய முதல் நிலை காவலராக பணிபுரிந்து வந்தவர் சைலர். கடந்த 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவலராக பணியில் சேர்ந்திருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிவகிரி காவல் நிலையத்தில் அவர் பணிபுரிந்த போது காவல்துறை அதிகாரிகள் சட்டத்திற்கு புறம்பாக மணல் மாஃபியாவிற்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும், கட்ட பஞ்சாயத்து செய்வதாகவும், கேரள லாட்டரி விற்பனைக்கு துணை போவதாகவும், அதற்காக ஆதாரங்கள் அடங்கிய சிடியை உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பியும் இதுவரை அதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், சிவகிரி காவல் ஆய்வாளர் முதல் உயர் அதிகாரிகள் வரை அவர்கள் வாங்கிய லஞ்சம், அதற்குண்டான ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களை எல்லாம் தகவல் சேகரித்து தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தன்னை தென்காசி ஆலங்குளம் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட ஊத்துமலை காவல் நிலையத்திற்கு பணியிடை மாற்றம் செய்ததாக அவர் பேசும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அவர் பேசிய வீடியோவில் அதிகாரிகள் மான் வேட்டையாடியது முதல் சிவகிரி ஆய்வாளர் சட்டத்திற்கு புறம்பாக கோடிகளில் சம்பாதித்து ஆடம்பர கார் வாங்கியது என பல அதிகாரிகள் வாங்கிய லஞ்சம் தொடர்பான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக அவர் அந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக விசாரணையை காவல்துறை உயர் அதிகாரிகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், குற்றம் செய்தவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் பேசும் வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே பிரபாகரன் என்ற முதல்நிலை காவலர் தனது மேலதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு கனிம வள கடத்தலுக்கு துணை போவதாக கூறி தனது பணி விடுவிப்பு கடிதமும் அவர் வெளியிட்ட வீடியோவும் மிக பெரும் சர்ச்சையை உண்டாக்கியது. அந்த சர்ச்சையின் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு முன்னரே மறுபடியும் மற்றொரு காவலர் அதே காவல் நிலைய அதிகாரிகளை குற்றம் சாட்டிய மற்றொரு வீடியோ தமிழக காவல்துறையினரிடையே தற்போது பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. காவலர்களின் தொடர் வீடியோ பதிவின் எதிரொலியாக தற்போது தென்காசி மாவட்டம் புளியங்குடி உட்கோட்டம்
சிவகிரி தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் சண்முக லட்சுமியை காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி விமலவேலன்.